Praise the Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே தேவன் அப்போஸ்தலர்களை கொண்டு அற்புதங்களை செய்தது போல உங்களை கொண்டும் செய்ய வேண்டுமா என்கிற பகுதியை கடந்த வாரங்களில் கடந்த நாட்களிலே கேட்டோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி கேட்க போறோம் அப்படின்னா, அதே தேவ ஆலயத்துல ஏன் அந்த பிறப்பாலே சப்பானியா இருந்த அந்த மனிதனுக்கு அற்புதம் நடக்கவில்லை என்பதை குறித்து நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஆமென். எடுத்துட்டீங்களா? ஓகே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 2 சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். பாருங்க. முதலாவது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஏன் இவனுக்கு அற்புதம் நடக்கவில்லை தெரியுமா? இந்த மனுஷன் ரொம்ப நாளா தேவாலயத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஏன் பேதுருவையும் யோவானையும் கொண்டு தேவன் அற்புதம் செய்யும் நாளுக்கு அன்று வைத்திருக்க வேண்டும்? அல்லது ஏன் இவ்வளவு நாள் நாடோறும் அவனை கொண்டு வந்தார்கள், தினதோறும் அவனை கொண்டு வந்தார்கள்? அப்படின்னா ஏதோ ஒரு நாள் தேவன் அற்புதத்தை செய்திருக்கலாமே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள், அந்த மனுஷர்களுக்குள்ளும் விசுவாசம் இல்லை, இவனுக்குள்ளும் விசுவாசம் இல்லை. ஏன் அப்படின்னா, இவனை நேர கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். முன்னாடி தேவாலயத்தோட வாசல்ல உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? அவனுடைய நண்பர்கள் சரியற்றவர்கள். தேவ ஆலயத்துக்குள்ள போனாதான் அற்புதம் நடக்கும். ஆனா இவங்க தேவ ஆலயத்துக்கு வெளியவே உட்கார வைக்கிறாங்களே, தேவ ஆலயத்தை வாசல்லே உட்கார வைக்கிறாங்களே, அதனாலதான் அற்புதம் நடக்கல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சேருகிற நண்பர்கள் இருக்கிறார் பாருங்கள், உங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது பாருங்கள். அந்த ஐக்கியம் சபையில சரியா இருந்தா மாத்திரமே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த சப்பானிக்கு அல்லது ஸ்தோத்திரம் இந்த ஊனமுற்ற இந்த மனுஷனுக்கு ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? இந்த மாற்றுத்திறனாளிக்கு ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? இவனை வைத்து அவனை ஆதாயம் செய்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுடைய நண்பர்கள் இவனை வைத்து ஆதாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அற்புதம் நடக்கல. சபையில் இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறோம். சர்ச்சுக்கு வரோம், ஆனா உள்ளெல்லாம் போக மாட்டோம். ஏன் தெரியுமா? நண்பர்களை பார்க்கவே ஆலயத்துக்கு வருவது. யார் என் சொந்தக்காரங்க வந்தாங்களா, என்னுடைய மாமன் வந்தாரா, என் அத்தை வந்தார்களா, நண்பர்கள் வந்தார்களா என்பதை வேடிக்கை பார்ப்பதற்கு தான் ஆலயம். தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தான் தேவாலயத்துக்கு வரும். ஆனா உள்ள போகல, வெளியவே நிக்கிறோம். தேவாலய வாசல் அண்டையிலே இருந்த, அலங்கார வாசல் அண்டையிலே இருந்த இந்த பிச்சைக்காரனை போல. எனக்கு அன்பானவர்களே, நீங்க தேவ ஆலயத்துக்கு வரணும், ஏதோ வேடிக்கை பார்க்க வரக்கூடாது. உங்களோடு சேருகிறவர்களும் தேவாலயத்துக்கு வரணும். உங்க ஆவிக்குரிய வட்டாரமும் தேவாலயத்துக்கு வரணும். பாருங்க, இவனை சுமந்து கொண்டு வந்தவங்க அங்க உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா வேறு ஒரு பகுதி எடுக்கிறேன் பாருங்க. எடுத்துக்கங்க. மார்க் புஸ்தகம் எல்லாம் எடுங்க. மார்க்கின் புஸ்தகத்துல, ஆமென், 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடி அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திற்கு வந்தார்கள். பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு வியாதி பிடித்தவனை 4 பேர் சுமந்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த வியாதி உள்ளவன், அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இல்லை, திமிர்வாதக்காரனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இல்லை.
அவனை சுமந்துட்டு வந்தவங்க கேள்விப்படுறாங்க, இயேசு இங்க வந்திருக்காரு, அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேருக்கு தான் விசுவாசம். 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரம், நம்முடைய ஆவிக்குரிய நண்பர்கள், சபையிலே உள்ளவர்கள் நமக்கு நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஆலயத்துக்கு உள்ள கூட்டிட்டு போறவங்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்களை வைத்துக் கொண்டால் மாத்திரமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த சப்பானிக்கு அற்புதம் செய்து போல உங்களுக்கும் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். பேதுரும் யோவானை கொண்டு அற்புதம் செய்தாரே, அதுபோல உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய முடியும். இன்னைக்கு 4 பேர் சபைக்கு போறோம், வாசலாண்டையில ஏதோ போயிட்டு வெளியே நின்றுட்டு வர பேதுருவையும் யோவானையும் குறை பேசிட்டு, இருக்கிற பாஸ்டங்களை குறை பேசிட்டு, இருக்கிற சபையில் உள்ள விசுவாசிகளை குறை பேசிட்டு அப்படியே உட்கார்ந்து கிடக்கும். சப்பானி, வாயினால் உண்டாகிற சப்பானித்தனத்தினால சபையில உட்கார்ந்து கிடக்கும். அற்புதம் நடக்கவே நடக்காது. சபையில வர மூப்பர்களை குறை பேசுறோம், பாஸ்டர் குறை பேசுறோம், விசுவாசிகளை குறை பேசுறோம், நண்பர்களை குறை பேசுறோம். ஆனா எல்லாரும் சர்ச்சுக்கு போறோம், அங்க போய் விசுவாசமுடைய நண்பர்கள் இல்ல, விசுவாசம் இல்லாத நண்பர்கள், குறை பேசுகிற நண்பர்கள், நாடோறும் தேவாலயத்துக்கு வந்தாலும் குறை பேசுற நண்பர்கள், நாடோறும் தேவாலயத்துல வந்து ஜெபம்றதுக்கு வந்தாலும் குறை பேசுற நண்பர்கள், ஏதோ ஒரு நக்கலுக்காக நையாண்டிக்காக ஆராதனைக்கு வர்றது. இப்படிப்பட்டவர்களோடு சேராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். திமிர்வாதக்காரனுடைய நண்பர்களுக்கு விசுவாசம் இருந்தது, எனவே திமிர்வாதக்காரனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆனா இந்த மாற்றுத்திறனாளியா இருக்கிற இந்த சப்பானியுடைய நண்பர்களுக்கு விசுவாசம் இல்லை. அவனை பிக்சருக்கு தான் கொண்டு வந்தாங்க, குறை பேசதான் கூட்டிட்டு வந்தாங்க, ஆதாயத்துக்கு தான் வந்தாங்க. அதனால அற்புதம் நடக்கல. உங்க ஆவிக்குரிய வட்டாரத்தை எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சரியில்லாத நண்பர்களோடு சேராதீங்க. சபையில கூட இருக்கட்டும், குறை பேசுறாங்களா விட்டு விலகுங்க. பிரசங்கத்தை குறை பேசுறாங்களா விட்டு விலகுங்க. ஊழியக்கார குறை பேசுறாங்களா விட்டு விலகுங்க. அப்படிப்பட்டவங்களை ஸ்தோத்திரம் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. இந்த பிச்சைக்காரனும் உங்க நண்பர்களை உட்கார்ந்துட்டு, இவங்க மீனவர் தானே, இவங்க மூலமா என்னத்த நடக்க போகுது, இவங்க மூலமா என்ன நடந்துரும், இவங்க எல்லாம் சரியில்லாதவனு குறை பேசிட்டு இருந்ததுனால்தான், தேவைக்காக ஆலயத்துக்கு வந்ததுனால்தான் அவனுக்கு அற்புதம் நடக்கல. ஆனா திமிர்வாதக்காரனுடைய நண்பர்கள் இருக்கிறார் பாருங்க, எப்படி ஆகலும் என்னுடைய நண்பனுக்கு அற்புதம் நடக்கும் என்று அழைத்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், மிகவும் வாஞ்சையும் ஜாக்கிரதையும் உள்ளவர்களாக இருங்கள். நல்ல நண்பர்களோடு சேர கற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய நண்பர்களோடு சேர கற்றுக்கொள்ளுங்கள். சபையிலே வளர்ச்சிக்கு ஏதுவான நண்பர்களோடு சேர கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பாருங்கள். ஆமென். யோவான் 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எடுங்க. 1 யோவான் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாருங்க, யோவான் சொல்றாரு, நீங்கள் பாக்குறீங்கல்ல, நீங்க கேட்கறீங்கல்ல, எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதனாலதான் யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாத கடைசி கால ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, வெளிப்பாடு வரணுமா, நல்ல ஜெபிக்கிற நண்பர்களோடு கலந்து கொள்ளுங்கள். தரிசனமுடைய தலைவர்களோடு கலந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய விஷயத்துல உறுதியா இருக்கிறவர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். வசனத்தை நல்ல கேட்கிறவங்களோட நண்பர்களாக இருங்க. பாஸ்டருக்கும் சபைக்கும் கீழ்ப்படுகிறவங்களோட நண்பர்களா இருங்க. அப்படி நண்பர்களாக இருக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய முடியும். இன்னைக்கு சபையில கீழ்ப்படியாத கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அவங்களுக்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்ய மாட்டார். அவருடைய சித்தம் அது அல்ல. ஏன் இந்த சப்பானிக்கு தேவாலயத்துக்கு வந்து அற்புதம் நடக்கல? சரியான நண்பர்கள் இல்ல.
ஆனா திமிரவாதக்காரனுக்கு சரியான நண்பர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? சபையில சரியான ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிற நண்பர்கள் இருக்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்கிற நண்பர்கள் இருக்க வேண்டும், ஜெபிக்கிற நண்பர்கள் இருக்க வேண்டும். ஆமென். யோவான் சொல்கிறது போல நம்முடைய ஐக்கிய பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய முடியும். உங்களுக்கு தேவன் பெரிய அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால செய்ய முடியும். அற்புதம் வேணுமா? வாசல்ல வந்து குறை பேசுற ஆளா இருக்காத. நண்பர்களோடு, கெட்ட நண்பர்களோடு சபைக்குள்ள வராத. நல்ல நண்பர்களோடு வா. திமிர்வாதக்காரனுடைய நண்பர்களுடைய விசுவாசத்தை கண்டவர் உன்னையும் நம்முடைய விசுவாசத்தையும் கண்டு பெரிய அற்புதத்தை செய்வார். Amen. God bless you.